திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் திருமதி சசிகலா தான் ஒருவேளை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா பொதுவாக என்ன மாதிரியான பேச்சு இருந்துச்சுன்னா, இபிஎஸ்க்கு முன்னாடியே திரு செங்கோட்டையன் அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்கணும், சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் செங்கோட்டையனா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு. ஆனால் அவங்க இப்போ சொல்லிட்டாங்க சார், இந்த மாதிரி கோவத்துலலாம் முடிவெடுக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சசிகலா செங்கோட்டையன் அவர்கள் முடிவை விரும்பலை. நீங்கள் சசிகலா மீது 1000 விமர்சனங்களை வைக்கலாம். அவரது உடம்பில் ஒவ்வொரு டிஎன்ஏவிலும் அதிமுக இருக்கிறது. அந்த அதிமுக என் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது வேறு. ஆனால் அதுக்காக அதிமுக கெடுத்து விட்டுட்டு இன்னொரு கட்சியை வளர்த்து விடணுன்ற ஒரு துளி எண்ணம் சசிகலா உடம்பில் மனதில் இல்லை. அன்று மாலதி குறிப்பிட்டது போல, செங்கோட்டையன் வாஸ் த ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சசிகலா ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஷிப். அப்படி இருக்கும்போது அப்போ எவ்வளோ நம்பியிருப்பாங்க சசிகலா. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் மனசில் இருக்கும் அப்படின்றது ஒரு சிறு இது இருந்துச்சுனாலும் கூவத்தூரில் செங்கோட்டையன் சாய்ஸாக இருந்திருக்க மாட்டார், யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி நினச்சதுனால தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் ஓபிஎஸ்ஸாவது பரவாயில்ல, இந்த உரிமை மீட்பு குழு கிருமி மீட்பு குழுன்ட்டு ஏதாவது போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணி, இப்போ இது கூட சசிகலாவுக்கு சிக்கல் இல்லை. எது இந்த தேவர் அவர்களின் நிகழ்வில் போய் தேவர் ஜெயந்தியில் போயிட்டு நீங்கள் எல்லோரும் போய் சந்தித்ததில் சசிகலாவுக்கு சிக்கல் இல்லை. சரி, அது ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இது உதறி போட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய், அதுவும் தத்தகா புத்தகான்ற ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணதை அவங்களால ஏற்றுக்க முடியல. சொல்லிவிட்டு அதே நேர்காணலில் தான் நினைக்கிறேன், திமுக சும்மா விட மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். சும்மா விட மாட்டேன், 2026 தேர்தலில் அம்மாவோட ஆட்சி அமையும். இதுதான் ஒரு ஏடிஎம்கேக்காரன் பேசணும். இன்றைக்கி எனக்கு பதவி கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஆங்குவிஷ் கிரீவன்ஸ் இருக்குது. பட் நான் இங்கேருந்து நான் சண்டை போடுவேன், வெளியிலேருந்து சண்டை போடுவேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்றத தான் அவங்க நினைக்கிறாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. நான் ஏற்கனவே சொன்னேன், என்டிஏவில் திருமதி சசிகலா இணைவார், எடப்பாடியை ஆதரித்து பிரச்சாரமும் செய்வார். அவர்களைத்தான் முக்குளத்து சமூகம் அடையாளமாக பார்க்கிறது, மீது யாரையும் பார்க்க. அந்த சமூகத்துக்கு முக்குளத்தோர் என்ற பெயர், தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் உள்ளிட்ட அத்தனை விஷயங்களும் நடந்தது அந்த ஒரு பெண்மணியால். அவங்களே வந்துட்ட பிறகு ஓபிஎஸ் தனி ஆவர்த்தனம்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்க? ஆனால் சொல்லியிருக்காருங்க சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க டெல்லிக்கு போயிட்டு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒருங்கிணையாமல் என்டிஏ கூட்டணி ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. திமுக வீட்டில் போய் கை நடிச்சிட்டு கூட தான் திமுகவில் கூட நான் கூட்டணியில் சேருவேன், அரசியல் எதுவும் நடக்கலான்னு கூட தான் சொன்னார். என்டிஏலேருந்து விலகிட்டேன்னு சொன்னார். அப்புறம் அமித்ஷாட்ட உனக்கு என்ன வேலை? அது ஒரு ரகசியமாக கொச்சி வழியாக எதுக்கு போகணும்? இல்லை இந்த மாதிரி ஏதோ அதிமுக ஒருங்கிணைக்க தான் நான் பேசினேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலாம். அமித்ஷா அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு சொன்னார். அரசியல் பற்றி பேசினோம் அப்படின்றதும் நடத்திக்கிட்டாரு. நான் சொல்கிறேன் இல்லைப்பா, நான் சொன்னது போல் அதற்கு பேர் பன்னீர் முன்னேற்ற கழகம் கிடையாது, ஆனால் புது கட்சி. புரியுதா? என்டிஏ அணியில் அவர் இருப்பார். இன்னைக்கு ஹிந்துவில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வேறு ஒரு ஊடகத்தில் எதுலேயோ பார்த்தேன். பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்து கொள்வதற்கு எடப்பாடி மனது இலகி இருக்கிறார், மனது மாறி இருக்கிறார், சம்மதம் தெரிவித்திருக்கிறார், பொதுக்குழுவில் இது வெளிப்படும் அப்படின்னு இன்றைக்கி ஹிந்துவில் ராமகிருஷ்ணன் எழுதியிருந்தார் என்று நினைக்கிறேன். ஹிந்துவில் வந்துருந்துச்சு, இன்னொரு ஊடகத்தில் எதுலேயோ செய்தி வந்துருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அரசியல் அனுபவம் மற்றும் திறனாய்வு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கு வரோமா? அதிமுகவில் முடிவு எடுக்கலாம்ல? புதன்கிழமை பொதுக்குழு வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தர சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சொல்லும்போதே இப்படி தலையாட்டுங்க ரெண்டு பேரும், ஏன் சேர்த்துக்க? நல்லது தானேப்பா, நல்லதுதான். திரும்ப இடைஞ்சல் பண்ணுவார். நீங்கள் சொல்லுங்கள். திரும்ப இடைஞ்சல் பண்ணுவார். வேறு எனக்கு தான் ரெட்டை இல்லை அப்படின்னு உரிமை குரல் கட்சியிலே சேர்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன ரெட்டலை 3 இல்லை 4 இல்லைலாம் பெரிய போஸ்டிங் கேட்பாரு. நான் துணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன். சரி, ஒரு இணை பொதுச் செயலாளருக்காவது கொடு அப்படின்னு கேட்டால் அது மாதிரிலாம் நீங்கள் பொதுச் செயலாளர் இருந்துக்குங்க. ஒரு அண்ணன் கேபிஎம்லாம் இணை பொதுச் செயலாளர் இருக்கார். எனக்கு நடுவில் 2க்கு நடுவில் ஏற்கனவே ஒன்று நீங்கள் இந்த 22 பொதுக்குழுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கல்ல இணை பொதுச் செயலாளர், அதை இப்போ கொடுங்க. அதான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வரேன் அப்படின்ட்டு வெளியில் சொன்னேனே, உள்ளுக்குள்ளே இந்த நிபந்தனை வைக்கிறேன், இணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு. ஏன் கொடுத்து சேர்த்துக்கிட்டா? நான் கேட்குறது எடப்பாடி ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார் சார். நீங்கள் ஒரு நாள் கட்சியை கெடுக்கணுன்றதுக்காண்டி கோர்ட்டில் கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு இந்த போஸ்ட்டை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சார் கஷ்டப்பட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். மீண்டும் சேர்ப்பதன் மூலமாக அது இபிஎஸ்க்கு சிக்கலை ஏற்படுத்தும். சிக்கல் எல்லாம் ஏற்படுத்துமா? ரைட்டு, நீங்கள் இன்றைக்கி சிஎம் ஆகணுமே. அதான் சிஎம் ஆகிறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோமே, என்டிஏ கூட்டணியில் பாஜக கூட சேர்த்துக்கோங்க, நீ அதிமுக கூட வராத. 2 பேரோட அசஸ்மெண்ட்டும் கரெக்டு.
அது ஹிந்துவில் அவரோட விருப்பத்தை ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரா இல்லை பன்னீரோட விருப்பத்தை எழுதியிருக்கிறாரான்றது எனக்கு தெரியல. நெவர். அவ்வளோ டெஸ்பரேட்டாகவும் இல்லை எடப்பாடி. நான் சிஎம் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக பெருச்சாலி எடுத்து கட்டு சோத்தில் கட்டிட்டு ஊருக்கு புறப்படுறவன் நான் இல்லை. தலை அரிக்குது, அதுக்கு ஏதாவது சீப்பு கீப்பு கிடந்தால் எடுத்து சொறிவேன். கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிய மாட்டேன் என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கிறார். இந்த செங்கோட்டையன் தாவேக்களை போய் சேராமல் அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே விடுங்கண்ணே சேர்த்துங்கண்ணேன்னா சேர்த்து சீட்டு கொடுத்துருப்பார். செங்கோட்டையன் சிக்கல் இல்லை, பன்னீர் என்றைக்குமே சிக்கல். புரியுதா? இணை பொதுச் செயலாளர் ஒருவேளை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, எலெக்ஷன் இருக்கத்தில் முதல்வர் வேட்பாளராக பன்னீர்செல்வத்தை அவர் 3 முறை முதல்வராக இருந்தவர், நீங்கள் ஒரு முறை தான் முதல்வராக இருந்தவர்ன்ட்டு போஸ்ட் அடிப்பாங்க. செங்கோட்டையன் பிரச்சனை இல்லை, செங்கோட்டையன் பின்னாடி சாதி இல்லை, பன்னீர் பின்னாடி சாதி இருக்குது. எப்போவுமே அதிமுகலையும் சரி எந்த கட்சியிலையும் சரி அந்த தலைமையாக இருப்பவருக்கு ஒரு எதிர்ப்பு எப்போதும் இருந்து கொண்டு இருக்கும். அந்த எதிர்ப்பாக இருப்பவர்கள் இவர் பின்னால் சென்று சேருவதற்கு ஒரு ரேலியிங் பாயிண்ட்டாக பன்னீர் மாறுவார். சரி, ஏன் இவருக்கு இப்படி அஞ்சுறாரு, சசிகலாவுக்கு ஏன் இப்படி அஞ்ச மாட்டேங்கிறாரு? யார் சார்? இப்போ பன்னீரை தான் சேர்த்துக்க முடியாது, சசிகலா வந்தால் சேர்த்துக்கிறேன்ட்டு சம்மதம் தெரிவிச்சிட்டாரும் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏன் பயப்பட மாட்டேங்கிறாரு? அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க, நான் அவங்ககிட்ட போய் இதுன்றதா இல்லை வேற அவங்க இது மாதிரி த்ரெட் இல்லைன்னு நம்பலாம். ஏன் த்ரெட் இல்லை? ஏன் அந்த அம்மாக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குதா? அதான் கேஸ் இருக்கே, இவங்க எப்படி வருவாங்க? தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது. அந்த சிக்கல் இல்லைன்னா அவரும் ஆபத்து தான். ஏன்னா இவங்க 2 பேர் பின்னாடி ஒரு ஜாதி இருக்குது. அதனால திஸ் டீல் இஸ் டன். பன்னீர் அங்கே போய் சொல்லிட்டு வந்திருப்பார். அது வந்துட்டு நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் இல்லையா, பன்னீர் முன்னேற்ற கழகம் போட்டு நம்ம தான் புது கட்சின்ற மேட்டரை பண்ணுறோம். வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்த உடனே எல்லோரும் கேட்பாங்க, என்னங்க புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கேட்ட உடனே, என்னென்ன உங்களை நம்பி இவ்வளோ நாளாக வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கோம், நீ கூட புது கட்சியை ஸ்டார்ட் பண்ண என்னென்ன ஏடிஎம்கேல சேர்த்து விட்றோம், பழைய போஸ்டிங் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு தானே உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம். கேட்குறவங்களே என்ன பதில் சொல்லுவார்? மேடையில் சொன்னார், புது கட்சி தொடங்க போகிறான், கழகம் வந்து உருவாகும் அப்படின்ட்டாரு. கழகம் தொண்டர் உரிமை மீட்பு குழு தொண்டர் உரிமை கழகமாக மாறும்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்கல்ல. அது புது கட்சியா பழைய கட்சியா? கழகம்னாலே புது கட்சி தானே. புது கட்சி தானே, அப்புறம் என்ன நான் புது கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு அதான் ப்ரெஸ் மீட்டில் வந்து உருட்டுறாரு. புரியுதா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் நான் இன்னும் விசாரிக்கல. இந்த கட்சியை பதிவு பண்ணுற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். கையெழுத்து போடாமல் எங்கே விட்டாங்க அவரை டெல்லியிலேருந்து. அதனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சுயேட்சையாக போட்டிட்டால் தானே, பிஜேபி ஆதரவு பெற்ற சுயேட்சை தானே இவர் ராமநாதபுரத்தில். அப்புறம் இப்போ இங்கே அதே மாதிரி அசம்பிளிலையும் சுயேட்சையாக போட்டிட முடியுமா? ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இதுன்னா இவர் கூட இந்த வைத்தியலிங்கம் மற்றவர்களை சேர்க்கலாம். அது ஃபைனல் அந்த நியூஸு. நான் டிடிவி தினகரன் அவர்கள், நான் என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டேன், அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்க கூப்பிட மாட்டார், நானும் சந்திக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார்ப்பா. ஹீஸ் ஆல்சோ கம்மிங்ப்பா. சரி, அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்னால் டெல்லி சென்றாரா? ஆமாம் சார். எதுக்கு? டிடிவி தினகரன் அவர்களை பற்றி பேர் பேசிட்டான். அவரோட நண்பர் அண்ணாமலை அவர்களை டெல்லி கூப்பிட்டாங்க சார். நீங்கள் வேறு சொல்லிக்கே இருந்தீங்க, ஓரம் கட்டிட்டாங்க, கண்டுக்கிறதே இல்லை பிஜேபி தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களே சந்திக்க கூப்பிட்டுருக்காரு. பார்த்தீங்களா? அமித்ஷா சந்திச்சார், நம்ம இருக்கலையே. கூடுதலாக திரு ஜேபி நட்டா அவர்களும் இருந்தார். என்ன பேசிக்கிட்டாங்க சார்? தெரியாமல் உங்களை மாற்றிட்டாங்க அவசரப்பட்டுட்டு. உங்களோட பவர் புரியாமல் நாங்கள் நயினார் நாகேந்திரனை நியமிச்சிட்டோம். ஒரு 10 நாள் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நயினாரை தூக்கி போட்டுட்டு உங்களை நியமிச்சிடறோம். உங்கள் தலைமையில் தான் தமிழகத்தில் பிஜேபி தேர்தலை சந்திக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடப்பாடி விமர்சனம் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸு மற்றும் செல்வாக்கு தெரியாமல் நாங்கள் அவசரப்பட்டு உங்களை மாற்றிட்டோம். இதுதான் நடந்ததுன்னு இந்த வார் ரூமில் இருக்க 4 நாதாரிங்க விட்டுட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நீ தான் டிடிவியை தூண்டி விட்டுன்றது தெரியும், என்ன பண்ணுவியோ தெரியாது. டிடிவி கையில் உழுவியோ காலில் உழுவியோ காலை வாருவியோ மிரட்டுவியோ போய் கூட்டிகிட்டு வா. டிடிவி வந்தால் 2 பேரும் தப்பிச்சிங்க, வரலன்னா நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போவீங்க. செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து நீ ஆரம்பித்த கம்பெனி வரைக்கும் எங்களுக்கு தெரியும், எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்றது தெரியும். எலெக்ஷன் வரைக்கும் எக்ஸஸாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நேற்றைக்கு முன்தினமோ கமலாலயத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசினாரா? திருப்பரங்குன்ற விவகாரம் பற்றி பேசினாரா? வழக்கமாக இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சாருன்னா ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டார். ஆனால் கூட்டணி அமைஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு மக்கள் என்கிட்ட கேட்குறாங்கண்ணா. இப்போ தலைவர் பதவி விட்டு போன பிறகு இவர்கிட்ட கேட்குறாங்களா மக்கள், என்னங்க கூட்டணி வச்சிட்டீங்க, என்ன விஷன், ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்படிலாம் நேற்று ஏதாவது ஊட்டினாரா? திருப்பரங்குன்ற விஷயத்தை ஊதி இந்துக்கள் மனதை புண்படுகிறது, இந்துக்கள் மனதை திமுக புண்படுத்தி விட்டது,
என்பதை நன்றாக உருட்ட வேண்டும் என்பது பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸோட திட்டம். அந்த விஷயத்தை ஊத சொன்னால் அண்ணாமலை நன்றாக ஊதுவார் என்ற அடிப்படையில் தான் கமலாலயத்தில் வைத்து தப்பாக ஊதிடக்கூடாதுன்றதுக்காக தான் கூட தமிழிசை உட்கார வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா? சொன்னதை மட்டும் ஊது தம்பி, ஏன் சொல்ல வேண்டியதானே? ஆனால் விஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் உனக்கு விஷன் இருக்காது இனிமேல். ஸோ சி ஹவு அ பார்ட்டி இஸ் யூஸிங் ஹிம். ஓகே, நீங்கள் எவ்வளோ உறவு முறையாக இருக்கீங்கன்றதெல்லாம் தெரியும். போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவா. இது ஒன்று தான். நான் இது அரசியலில் நியாய தர்மம்லாம் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக மிரட்டிடுவாங்கப்பா. டிடிவி தினகரன் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக டோன் டவுன் பண்ணிடுவார். இன்றைக்கி கூட ப்ரெஸ்ஸை சந்திச்சாருன்னு நினைக்கிறேன். ஏற்றுக்க மாட்டேன்னு எதுவும் சொன்னாரா? இல்லை சார். கொஞ்சம் கொஞ்சமாக டோன் டவுன் ஆகிடுவார். ஆப்ஷன் இல்லை. இவங்களை பகைச்சிக்கிட்டு நீ அரசியல் பண்ண முடியாது தம்பி. அதான் எதார்த்தம். இன்னொன்று, அதுவும் ஒரு வழக்கை நிலுவையில் வைத்துக்கொண்டு யூ கான்ட் ஃபைட் திஸ் கைஸ். ஸோ என்ன பண்ணிட முடியும்? டிடிவி தேர்தல் நேரத்தில் தூக்கி உங்களை உள்ளே வச்சுட்டாங்கன்னா இங்கே வெளியில் வரும்போது அமமுகன்ற கட்சி இருக்குமா? ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, ஒரு கட்சி தலைவர்லாம் கூப்பிட்டு எப்படிங்க மாற்ற முடியுன்றாரு. லுக், சீஃப் மினிஸ்டர் மிரட்டலையா தம்பி? சீஃப் மினிஸ்டர் மிரட்டி உள்ளே வைக்கல? அது அவரோட நம்பிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோட நம்பிக்கை? டிடிவி தினகரனோட நம்பிக்கை. மிரட்ட முடியும். ஏற்கனவேவும் மிரட்டியிருக்காங்க, இனிமேலும் மிரட்டுவாங்கன்றது டிடிவி தினகரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களோடு உறவாடி கொண்டிருப்பவர் தானே. திமுகவில் காப்பாற்ற முடியுமா பிஎம்எல்ஏல கைது பண்ணால்? இன்னொன்று, எஃப்ஐஆரே டெல்லி எஃப்ஐஆர். நீ இப்போ ஒருவேளை தமிழக காவல்துறையிலோ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிலோ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு இப்போ எப்படி இடி உள்ளே வரும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சேன்னு சொல்லலாம். இந்த எஃப்ஐஆர் இஸ் வித் டெல்லி போலீஸ். அதுவும் உள்துறையிட்ட தான் இருக்குது. ஹி நோஸ் வாட் டு டு. அப்புறம் என்ன பப்ளிக்காக வந்து மிரட்டுறாங்க? நேற்று கூட ஃபோன் பண்ணாங்க, நான் சொல்ல முடியும் ஒரு லீடரு அப்படி தான் சொல்லுவார். ஒரு கட்சி தலைவர் எப்படிங்க மிரட்ட முடியும்? இன்னொன்று, அவருக்கும் திவாகரனோட சொத்து பஞ்சாயத்து இருக்குது. அந்த கட்சி தான் அவரோட மூலதனம் சொத்தை பிரிக்கிறதுக்கு. ஆயிரக்கணக்கான கோடி அங்கேயும் இருக்குது, மொத்தமாக முடங்கி கிடக்கு. அப்போ அவங்க சொல்கிறது கேட்டால் தானே வாங்கி தருவாங்க. அவங்கக்கிட்ட முறுக்கிக்கிட்டு எப்படி இருந்தாலும் சசிகலாங்கிட்ட போக போகிறாங்க. திவாகரன் கரம் ஓங்கி விட்டால் உங்கள் கதி என்ன? இது எல்லாத்தையும் யோசிக்கக்கூடியவர் திரு தினகரன். யோசிக்காமல் ஒரு நகர்வையும் அவர் செய்ய மாட்டார். அவரே சொன்னார்ல இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில், இன்னும் காலம் இருக்குது, நாங்கள் அறிவிப்போம் கூட்டணி, இன்னும் 4 மாதம் இருக்குது அப்படின்ட்டு. டாக்ஸ் ஆர் ஆன். ஏற்கனவே சொன்னது போல் ஒருத்தருடன் தூக்கிட்டு வந்துடுவாங்க.